ஹலோ மக்களே, குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் ரொட்டீன் காலைல ஏஞ்ச உடனே பிரஷ் பண்ணிட்டு பாத்ரூம் போயிட்டு நம்மளோட ஸ்கிப்பிங் ஸ்கிப்பிங் வந்து ஒரு 400 ரெப்ஸ் எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது நம்மளோட நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்டாமினல் கிரன்ச்சஸ் வந்து ஒரு ஒரு 20 எடுத்திருப்பேன். ஆனால் வீடியோவில் கம்மியாக தான் காட்டியிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவாக இருந்தால் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால நான் ஷார்ட் வீடியோவாக போடுறேன். அப்டாமினல் கிரன்ச்சஸ் ரொம்ப வலிச்சுது, எனக்கு வயிறுலாம் ரொம்ப வலிச்சுது. அதுக்கு அடுத்தது என்னோட மார்னிங் ரொட்டீனில் இன்னொன்று யோகா. யோகா வந்து கரெக்டாக நான் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அடிக்கடி மூச்சு ப்ராப்ளம், அதாவது ரொம்ப அந்த மூச்சு அப்டாமினல் கம்மியாகிறதுக்கும் மூச்சு பயிற்சி பண்ணா நல்லதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது என்னோட இதுல மார்னிங் ரொட்டீன்ல வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்ப்ரவுட்ஸ்ல இதுல என்னென்னலாம் இருக்குன்னா பச்சை பயிறு, உளுந்தம்பயிறு, கொள்ளு, மல்லாட்டை, அதுக்கடுத்து ஆனியன், டொமேட்டோ, கேரட், இது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு சேலட் காலைல சாப்பிட்ட பிறகு என் கொல்லிக்கு வந்தேன். ஒரு மதியம் தென்னங்கன்னு நடத்துக்கு ஒரு 2க்கு 2 பழம் எடுக்கிறதுக்கு இது எப்படி வாரி கொட்டணும்னு பார்த்து சொல்றேன் பாருங்களா. இதை இப்படி கிட்ட போயிட்டு கிட்ட காட்டுப்பா. இது எடுத்து அப்படி 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 வாரி வாரி போடணும். வாரி வாரி போட்டு அதுக்கு எங்க பக்கத்துல இருக்கிற வாழைக்கண்ணு பாருங்க. வாழைக்கண்ணு வந்து எங்க அம்மா தான் சீர் பண்ணாங்க. ஆனா அதுக்கு பக்கத்துல இருக்கிறது இது வந்து அதான் அந்த தென்னங்கன்னு நடத்து எதுக்கோ ஒரு வாட்டி காட்டும்னு சொல்லிட்டு காட்டினேன். இந்த வாழைக்கண்ணை யார் சீர் பண்ணதுன்னா எங்க அம்மா தான் சீர் பண்ணாங்க. நான் சீர் பண்ண வேணான்னு சொன்னேன். ஆனா இருந்தாலும் அவங்க மீறி சீர் பண்றாங்க. எனக்கு எங்க அம்மாவை வேலை வாங்கக்கூடாதுன்னு எனக்கு அர்த்தம். ஆனா அவங்க மீறி செய்யறாங்க. நான் என் பையன் வேலை செய்யறானேன்னு சொல்லிட்டு. இதுல 2 கொலை இருக்குது. இதோ ஒரு கொலையா, இன்னொன்னு கொலை இங்கதான் பக்கத்துல இருக்கும். பக்கத்துல எங்கன்னு பாத்தீங்கன்னா மேல ஒண்ணு இருக்குது. மேல ஒரு கொலை இருக்குது. அது பக்கத்துல இன்னொன்னு ஒரு வாழை மரம் இருக்குது. இந்த வாழை மரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல 2 புதுசா வந்துக்குது பாருங்களா. 2 புதுசா இப்பதான் இது விட்டுக்குது. பக்கத்துல இது காளான் பாரு. இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. இந்த காளான்லாம் விஷ காளான். இதெல்லாம் சாப்பிட்டா இறந்துரும். அது பக்கத்துல ஸ்னெயில் பாருங்க. ஸ்னெயில் இருக்குது. இதெல்லாம் பூமியை வளப்படுத்தும். அடுத்தது நம்ம வந்து 2வதா பள்ளம் போடுறதுக்கு இடம் தேடுறோம். அது வந்து இது இங்க போடணும். அதுவும் நீங்க சாயந்தரத்துக்குள்ளார போட்டுருவேன். சாயந்தரத்துக்குள்ளார போட்ட பிறகு என்ன கொல்லிக்கு வந்தா எக்ஸசைஸ் பண்ணா உடம்புக்கு நல்லது அந்த மாதிரி எண்ணத்துல இது வந்து என் கொல்லியில வந்து எள்ளு எள்ளு இருக்குதுல்ல, அந்த எள்ளு செடி. எள்ளுன்னா சீசம் நல்லெண்ணெய் தயார் பண்றதுக்காக பண்ணது. அதுக்கடுத்து வாங்க நம்ம கொட்டா டூருக்கு போலாம். இதுதான் எங்க மோட்டர் கொட்டா. எங்க மோட்டர் கொட்டால இது வந்து இப்ப போகுது, தண்ணி இறைக்குது. ஆனா ஆட்டோமேட்டிக் இது. ஆட்டோமேட்டிக் கரண்ட் இல்லைனாலும் இறைக்காது. ஆட்டோமேட்டிக்கா தானா ஆன் ஆயிடும். அதுதான் எங்க மோட்டர் கொட்டா பாருங்க. அதுக்கடுத்து மதிய சாப்பாடு வந்த உடனே நான் அங்கேயே வீட்லயே சாப்பிட்டேன். அதான் ஸ்ப்ரவுட் சாப்பிட்டேன்ல. இது மதியம் வந்து இது எங்க அப்பாக்கு எங்க அம்மாக்கு உருளைக்கிழங்கு பொரியல் இருக்குது. அது பக்கத்துலயே 2 கிணறும் இருக்குது. பாருங்களேன். ஆனா இது பெரிய கிணறுலாம் நினைக்காதீங்க. இது ஒரு அதாவது பாழடைஞ்சு போன கிணறு. அதுக்கு அடுத்தது இது எங்க கொல்லியில இருக்கிற ஒரு 3 பலாமரம், தென்னை மரம். தென்னை மரத்துல பாருங்களேன் காயே இல்ல. ரொம்ப ரொம்ப வறட்சியா இருக்குது. அதுக்கு அடுத்தது இதுதான், இந்த பலாமரம் தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த பலாமரம் ரொம்ப டேஸ்டா, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஆனா சின்னதா இருந்தாலும் செம்ம ஸ்வீட்டா இருக்கும். இது நாங்கலாம் வைக்கல. எங்க தாத்தா பாட்டி காலத்துக்கு முன்னாடியே வச்சு